ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்கைபிக்ஸ் தமிழ். தினம் தினம் ஒரு பிரபலம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கண்டிப்பாக இவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ நடிகர்கள் வந்து கஷ்டப்பட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நடிகர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் முற்றிலுமாக வந்து இவரை வந்து நிராகரிக்கப்பட்டதன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பாடி ஷேமிங். அதாவது இவரோட உடல் இருக்கக்கூடிய அந்த பாவனையை வச்சு தான் வந்து நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வந்து இவர் வந்து உதாசனப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இவரோட தோற்றத்தை வச்சே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு அவர்கள் தான். அதாவது இவரோட பேர் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் பாபு அப்படிங்கிறத இவரோட பேர். இந்த யோகி அப்படிங்கிறது எதுலேருந்து வந்தது அப்படின்னா வழக்கம் போல தான். அதாவது சினிமா ப்ராப்ளம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களோட ஒரு கேரக்டரை வந்து பேசப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு செர்டைன் படம் இருக்கும். அந்த படத்து மூலியமாவோ இல்லை அந்த ஒரு சில கேரக்டர்ஸ் மூலியமாவோ தான் அவங்களுக்குன்னு ஒரு பேர் வந்து கிடைக்கும். அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோகி அப்படிங்கிற ஒரு படத்து மூலியமாக தான் இவருக்கு இந்த யோகி பாபு அப்படிங்கிற பேரும் வந்து உருவாச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம யோகி பாபு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இவர் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடியனாக இருக்காரு, நடிகராக இருக்காரு, பல லட்சங்களில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் தெரியும். ஆனால் அவரோட ஒரு கஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி போனோம்னா ஆரம்பத்தில் இவர் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவர் அவரோட ஃபேமிலி வந்து ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் இவர் கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இல்லாமல் 3 பேர் இருக்காங்க. முதல்ல ஒரு அண்ணன் இருக்காரு, ரெண்டாவது இவர், அடுத்து மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தம்பி ஒன்று இருக்குது, அப்புறம் அக்கா ஒன்று இருக்காங்க. இவங்க 4 பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க நம்ம யோகி பாபு தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்காங்க. அவரோட தம்பி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அண்ணன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோயிலில் ஒரு முனிவராக இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே யோகி பாபுக்கே வந்து கடவுள் பக்தி அதிகம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது போன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அண்ணனுக்கும் ரொம்பவே கடவுள் மேலே பக்தி ஜாஸ்தி. அதனால முற்றிலுமாக அவரோட வாழ்க்கையை கடவுளுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட நம்ம யோகி பாபுவோட ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அப்பா முன்னாள் ராணுவ வீரரும் கூட. அது மட்டும் இல்லாமல் அப்பா ஒரு ராணுவ வீரர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக தன்னோட பசங்களையும் நல்லா படிக்க வச்சிருப்பார், நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. நம்ம யோகி பாபு பார்த்தீங்க அப்படின்னா 10வது கூட முடிக்கலையாமா. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு காலத்தில் வந்து தன்னோட அப்பா மாதிரியே வந்து எப்படியா மிலிட்ரிக்குள்ளே போயிடணும், ஸோ அது ஆர்மிக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறதான் அவரோட இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அவருக்கு வந்து படிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால சரி ஓகே அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா நம்ம எப்படியாவது உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருக்காரு. ஆனால் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட்டு, ஃபுட்பால் விளாண்டுருந்துருக்காரு. பட் இருந்தாலும் அப்படி ஃபுட்பால் விளாண்டுட்டு மாநிலங்கள் லெவல்லையும் வந்து அவர் விளாண்டுருக்காரு. ஆனால் இருந்தாலும் கூட அவருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஆர்மியில் வந்து சீட்டு கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அவருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கு வாழ்க்கையில். சரி ஓகே அப்படின்னு தான் சினிமாவை நோக்கி பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு முதல்ல கை கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா விஜய் டிவியில் வந்த லொல்லு சபா அந்த ஷோ தான். அந்த ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்த எத்தனையோ நடிகர்கள் வந்து இன்னைக்கு பெரிய ஜாம்பவானாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம யோகி பாபு. அதில் முக்கியமான ஒரு லீடு அப்படின்னா நம்ம சந்தானத்தை சொல்லி ஆகணும். அவரும் இப்போ வந்து ஒரு நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு. காமெடியிலேருந்து இப்போ நடிகனாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சந்தானமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த லொல்லு சபாவில் வந்து ஒரு சின்ன கேரக்டரில் தான் நம்ம யோகி பாபு நடித்தார். என்னடா இது இவர் சினிமான்னு சொல்லி வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிவி ஷோவில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன்னா இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கட்டங்கள்லாம் வந்து ஊர்ல இருந்து சென்னை நோக்கி பயணிச்சப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூந்தமல்லி அருகே அந்த இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்கு. ஸோ அந்த பூந்தமல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய இடங்கள்ல பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு, சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்காரு. இப்படி எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு அப்போ வந்து ஊர்ல இருந்து வந்தப்போ கடைசியாக வந்து அவர்கிட்ட வெறும் 200 ரூபாய் இருந்திருக்கு. அப்போ அவர் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து கடவுள் பக்தி அவருக்கு ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த 200 ரூபாயை வச்சு திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்த காசையும் அப்படி செலவு பண்ணிட்டாரு. அதற்கப்புறம் அங்கே போய் முருகன் கோயிலில் கிடைச்ச பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அங்கேயே வந்து படுத்திருந்திருக்காரு. அங்கே முழுக்க கடவுள்கிட்ட அவரோட வேண்டுதலை வச்சுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கடவுளை நம்புறது மட்டும் இல்லாமல் அவரோட உழைப்பையும் ஒரு பக்கம் நம்பியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா லொல்லு சபாவில் எப்படியோ வந்து உள்ளே போய் நின்று பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ தான் இவரோட தோற்றம், அந்த முடி, அந்த ஹேர்ஸ்டைல்லாம் பார்த்துட்டு அந்த லொல்லு சபாவோட டேரக்டர் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காரு, சரி ஓகே நீ லொல்லு சபாவில் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவரோட தோற்றமே ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு.
நடந்திருக்கு. இப்போதான் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஆளை ரொம்ப செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது யோகி பாபுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கிடைச்சது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லொல்லு சபால இவருக்கு பெருசாக டயலாக்ஸ் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் போய் ஒரு லாஸ்ட்டில் வந்து க்ரௌடில் நிற்கிற ஒரு ஆர்டிஸ்டாக தான் கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் அவருக்கு வந்து வெறும் 50 ரூபா சம்பளத்தில் வந்து வேலைக்கு போயிருக்காரு. அப்படி வந்து கொஞ்ச நாட்களை வந்து காலத்தை ஓட்டினாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லொல்லு சபாலே முன்னேறி வரும்போது ஒரு நாளைக்கு 750 ரூபா வரைக்கும் சம்பளம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம யோகி பாபு நினச்சிருக்காரு, பரவாயில்ல 750 ரூபா ஒரு நாளைக்கு வருது, நம்ம கண்டிப்பாக செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. ஆனால் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த லுல்லு சபா ஷோ அப்படிங்கிறது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதன் பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் போய் படத்துக்கு வாய்ப்புக்காக ஆடிஷனுக்காக போய் நின்றுருக்காரு. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து முழுவதுமாக அவர் வந்து நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட தோற்றம். அதாவது நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி அவரை வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் வந்து ஆடிஷன் அவரோட பர்ஃபார்மன்ஸை கூட பண்ண விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிராகரிப்பு இருந்திருக்கு. அப்படியும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா பல படங்களில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து நடிச்சுட்டு அதுவும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு பக்கம் மூலையில் நடிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு அவருக்கு 300 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 நாள் வந்து ஷெடியூலு. அந்த 10 நாள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கவங்க எல்லாம் வந்து சம்பளம் வந்து ஷூட் முடிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷூட் முடிச்சதுக்கப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் போய் சம்பளத்தை கேட்டோன்னே வெறும் 1500 ரூபா மட்டும் கொடுத்துட்டு உன் மூஞ்சிக்கெல்லாம் இவ்வளோதான் தர முடியும், இதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வேணும்னா போய் ப்ரொடியூசரே போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ப்ரொடியூசர் வீட்டுக்கு போகிறாரு. ப்ரொடியூசர் வீட்டு வாசலில் போய் நின்று கதவை தட்டி கேட்கும் போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசரோட ஒய்ஃப் வராங்க. வந்து பார்த்துட்டு இவன் யார், பார்க்குறக்கே பைத்தியக்கார மாதிரி இருக்கான், இவெல்லாம் வந்து திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் யோகி பாபு அவங்கள ரொம்பவே கேவலப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. இப்படி பல இடங்களில் வந்து அவமானப்பட்டிருக்காரு யோகி பாபு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வந்து சினிமாவில் வந்து நம்ம வந்துடணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவரோட பசி பட்டினி அவரோட கஷ்டங்கள் பணப்பிரச்சனை இப்படி நிறைய விஷயங்கள் அவரை போட்டு தாக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் வந்து அவர் பேசுறதுக்கு வராரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யோகி பாபு வந்து அவர்கிட்ட இருக்க ஆதங்கங்கள் எல்லாத்தையும் வந்து கொட்டி தீக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, இல்லைண்ணா நான் ஊருக்கே போயிடலான்ட்டு இருக்கேன், ஏன்னா இதுக்கு மேலே என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே போனாலும் என்னை வந்து கேவலப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளே இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு, ஷேர் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ஏன்னா எப்போவுமே எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து ஏதோ ஒரு இடங்களில் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பெருசாக காசோ இல்லை ஏதாவது அவருக்குன்னு நிறைய ஏதாவது செஞ்சோ வந்து ஹெல்ப் பண்ணலை. முழுவதுமாக அவருக்கு பக்கபலமாக நின்று 4 வார்த்தை ஆறுதலாக சொன்னார். அந்த ஆறுதல் வார்த்தையினால தான் பார்த்தீங்க அப்படின்னா யோகி பாபு மறுபடியும் வந்து சினிமா பயணத்தை நோக்கி பயணிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நிராகரிப்பு இருந்தாலும் கூட யோகி பாபுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ லைஃப்பில் நடந்தது அப்படின்னா அது வந்து 2009 யோகி அப்படிங்கிற படம் தான். ஏன்னா அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ படங்கள் வந்து அவர் நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த படங்களில் அவருக்கு பெருசாக டைலாக்ஸ் இல்லை, ஒரு க்ரௌட் ஆர்டிஸ்டாக தான் நின்றுருக்காரு. இந்த யோகி அப்படிங்கிற படத்து மூலியமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து அதில் வந்து ஒரு கேரக்டர் பன்னி மூஞ்சி வாயன் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பன்னி மூஞ்சி வாயன் அப்படிங்கிற ஒரு ரோல் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்போ வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து, ஏன்னா அவருக்கு வந்து லைஃப்பில் வந்து சினிமான்னு நோக்கி பயணிச்சதுக்கப்புறம் முதலாக ஒரு பெரிய வெற்றி அப்படின்னா அந்த பன்னி மூஞ்சி வாயன் அப்படிங்கிற கேரக்டரை எல்லாரும் பார்த்து ரசித்தாங்க. தியேட்டரில் இவர் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்காரு. அதை வந்து அவங்க தன்னோட அம்மா பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க அம்மாவை கூப்பிட்டு வராங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கும் கண் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. முதலாக வந்து கண் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தன்னோட பையனை சினிமாவில் பார்க்குறாங்க. தியேட்டரில் பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே தேம்பி அழுதுருக்காங்க. இப்போ யோகி பாபு நினச்சிருக்காரு, சரி ஓகே ஆனந்த கண்ணீரில் அழுகுறாங்க போல அப்படின்னு. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன்ப்பா நீ உன்னை எல்லாரும் இப்படி பண்ணி மூஞ்சி வாயன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நீ அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இருந்தாலும் யோகி பாபுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா தன்னோட அம்மா இப்படி அழுகுறாங்க அப்படிங்கும்போது அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல படங்களில் நடிச்சு மிகப்பெரிய ஒரு நடிகராகவும் மிகப்பெரிய ஒரு காமெடி ஆக்டராகவும் வளம் வந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு இருந்த நம்ம யோகி பாபு இன்னைக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நடிகராக வளம் வந்திருக்காரு அப்படின்னா முழுக்க அவரோட எஃபர்ட் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அவரோட அர்ப்பணிப்பு சினிமாக்காக கிட்டத்தட்ட 13 to 15 வருஷங்கள் அவர் படாத கஷ்டங்கள் இல்லை. ஆனால் இப்போ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நடிகராக வளம் வந்திருக்காரு. இப்படிப்பட்ட பல கஷ்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம யோகி பாபுவோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதே மாதிரி மற்றொரு பிரபலத்தோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.